இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய தினத்தில் நான் முந்தின அந்த போஸ்டில் அந்த பதிவில் மதியத்திற்கு பிற்பாடு மாலை 3:30 மணிக்கு அல்ல 4 மணிக்கு இன்றைய இறைவசன தியான செய்தியை கொடுப்பேன் என்று பதிவு செய்திருந்தேன். தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒன்று, நெட் ப்ராப்ளம், இன்டர்நெட் கனெக்ஷன் சரியாக இல்லை. இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. இரண்டாவது, ஒருவர் அவசரமாக ஒரு தேவைக்காக என்னை தேடி வந்திருந்தார். அவரை திருப்பி அனுப்ப இயலாத நிலை. ஆகவே நான் குறிப்பிட்டிருந்த அந்த சரியான 4 மணி, மாலை 4 மணிக்கு இன்றைய இறை வசன தியான செய்தியை கொடுக்க முடியாமல் போயிற்று. அதற்காக உங்களிடத்தில் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் இப்பொழுது சுமார் மாலை 6:30 மணி என்று நினைக்கிறேன். இப்பொழுது அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். வேறொன்றுமில்லை, துன்மார்க்கரை விடுவிக்க மாட்டார் என்கிற ஒரு தலையங்கத்தில் ஒரு இறை செய்தியை நான் உங்களோடு இன்றைய தினத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது உங்களில் அநேகருக்கு தெரிந்திருக்கிற ஒரு வேத பகுதி தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிரசங்கியின் புஸ்தகம். பிரசங்கி என்றால் சாலமோன் ஞானி எழுதின அந்த பிரசங்கியின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் உங்களோடு இன்றைய தினத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அறிவிப்பு, அதாவது நோட்டிபிகேஷன் கிடைத்திருக்கிறவர்கள் இந்த செய்திகளோடு இணைந்திருக்க விரும்பினால் இந்த நேரத்தில் நீங்கள் இணைந்திருக்கலாம். இது ஒரு 2ஆம் கட்டாம் நேரம், அதாவது சந்தியா நேரமும் அல்ல, மாலையும் அல்ல, இரவு தொடங்கிவிட்டது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த செய்தியை இப்பொழுதோ அல்லது பிற்பாடோ கேளுங்கள். நான் செய்திக்குள்ளே வருகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டார் என்று சொல்லப்படுகிற இந்த இறைவசனத்தை நான் இன்றைய தினத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாலமோன் ஞானியாகிய அந்த பிரசங்கி சொல்லுகிறான், அவன் தன் அனுபவத்தின் வாயிலாக இறைஞானத்தை அபரிமிதமாக, அவனைப் போல் தேவனிடத்திலிருந்து இறைஞானத்தை, தேவனை அறிகிற அறிவை, இறைஞானத்தை, மக்களை வழிநடத்துகிற, ஆட்சி செய்கிற இறைஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன் வேறு ஒருவரும் சாலமனுக்கு முன்பும் இல்லை, அவனுக்கு பின்பும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தில் அநேக ஞானிகள் இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், அறிவாளிகள் இருக்கிறார்கள். வேதத்தின் அடிப்படையில் இவர்களெல்லாம் ஞானிகள் அல்ல. உலக ஜனங்களுக்கு அவர்கள் ஞானிகளாக இருக்கலாம். அதிபயங்கரமான கண்டுபிடிப்புகளை, அழிவுக்கு ஏதுவான அழிவின் கிரியைகளை கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பாளர்களாக இருக்கலாம். இவர்களெல்லாம் இறையியலின் பார்வையில், தேவனுடைய பார்வையில், இறை அறிவின் பார்வையில் ஞானம் அல்ல. மனிதர்களால் ஞானம் என்று சொல்ல பாராட்டப்படுகிற அனைத்தும் மனிதர்களை அழிக்கிற காரியங்களாக இருக்கிறது. அதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே சொல்ல வருகிறார், ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. இந்த இடத்துல இந்த வார்த்தையில, அந்த வசனத்தின் முதல் வார்த்தையில 2 இடங்களிலே ஆவி ஆவி என்கிற வார்த்தை வருகிறது. ஆவியை விடாதிருக்கிறதற்கு, அதாவது உயிரோடு இருக்கிற ஒரு மனிதர் தன்னுடைய ஜீவனை அல்லது உயிரை விட்டுவிடுவதற்கு, இந்த உயிர் வேண்டாம், ஜீவனோடு இருந்து நான் எதை சாதித்தேன், எதை
செய்தேன், எதை செய்து நான் நிறைவு பெற்றேன் என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு அநேகர் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கிறார்கள் இல்லையா? தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தற்கொலைக்கு சென்று விட்டு சாகாமல் இறுதி நாள் மட்டும் மரண வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். மரிக்க வேண்டும் என்று தற்கொலை செய்து கொண்ட நேரத்திலே மரித்து விட்டவர்களும் இருக்கிறார்கள். கொடூர மரணத்தை சந்தித்தவர்களும் இருக்கிறார்கள். தூக்க மாத்திரைகளை விழுங்கி தூக்கத்திலேயே மரித்து போனவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு பத்திரிகையில ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் சொந்த ஊர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்க காரில். எதுக்காக? தற்கொலை செய்து கொள்வதற்காக. 2 பேரும் போய் லாட்ஜில் ரூம் போட்டு தங்கியிருக்காங்க. தங்கிக்கிட்டு தங்கை அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டு தூக்கத்திலேயே மரித்து போனார். சகோதரன் கொஞ்சம் லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. நாங்கள் அளவுக்கு அதிகமான உடல் பருமனை குறைப்பதற்கு வழி இல்லாமல் அவஸ்தைப்படுகிறோம். அதனால் நாங்கள் இருவரும் தற்கொலை மரணித்துவிட தீர்மானித்திருக்கிறோம் என்று. ஆனால் தங்கை மரித்து விட்டாள். சகோதரன் ரூம் கதவை திறந்து வண்டி எடுத்துட்டு காரை எடுத்துட்டு போயிட்டான். என்ன செய்திருக்கான்? அவனும் சிக்கல்ல தான் இருக்கிறான். ஆனா மரிக்கல. அளவு குறைந்த அளவு தூக்க மாத்திரைகளை கொண்டிருக்கிறான். அதுலயும் சாகாதனால பிளேடை உடைச்சி சாப்பிட்டு இருக்கிறான். இப்போ மருத்துவமனையில சேர்த்திருக்கிறார்கள் என்று செய்தி அந்த பத்திரிகையில நான் பார்த்தேன். அதான் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? சிலர் மரித்து விடுகிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் ஆயுள் முடிந்து மரித்து விடுகிறார்களா, இல்லை தாங்களாகவே தங்களை மரணித்துக் கொண்டார்களா, மரணத்தை வருவித்து விலை கொடுத்து வாங்கிவிட்டார்களா என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி சாலமோன் ஞானி சொல்லுகிறான், ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. அப்படின்னா முதலாவது ஆவி ஜீவன். ஜீவனை விடுகிறதற்கு, அந்த ஜீவனை கொண்டிருக்கிற ஜீவனோடு இருக்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த ஜீவனின் மேல் அல்லது ஜீவ சுவாசமாகிய ஆவியின் மேல் அதிகாரம் இல்லை. ஏன்? அந்த ஜீவ சுவாசமாகிய ஜீவனை, உயிரை அந்த மனிதனுக்குள்ளே ஊதினவர் கர்த்தராகிய ஆண்டவர், படைப்பின் தேவன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, தேவன், படைப்பின் தேவன் பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லுகிறது. ஆம், அது முதலாம் மனிதன். அவனுக்கு வெளியிலிருந்து தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை வாயிலிருந்து ஊதினார். நம்ம என்ன சுவாசிக்கிறோம்? மூக்கால சுவாசிக்கிறோம். தேவன் ஊதினார். அது ஜீவ சுவாசமே தேவன். ஜீவனே தேவனாக இருக்கிறார். அது ஜீவ ஒளியாக இருக்கிறார், ஜீவனின் அறிவாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார். அவர் படைக்கும் ஆண்டவராக இருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் ஆதி தேவனாக, ஆதியானவராக இருக்கிறார். அவர்தான் ஜீவனே, அவர்தான். இதுக்கு மேல விளக்கம் சொல்ல முடியாது. ஜீவனாகிய, ஜீவ சுவாசமாகிய, ஜீவனாகிய ஆவியே அவர்தான். அதனால் அவர் ஊதினார், நாம் சுவாசிக்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. இங்கே அவர் சொல்லுகிறார், சகரியா 13ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், சகரியா தீர்க்கன் மூலமாக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நான் எடுத்து படிக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்றால், சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம். வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆதியாகமம் சொல்லுகிறது, ஆதாமை மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான், அவன் உயிருள்ள மனிதனானான் என்று சொல்லுகிறது. அங்கே அவர் ஊதினார் என்று சொல்லுகிறார்.
இங்கே ஆதாமை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்த அந்த மனித குலம், மனித இனம், அந்த மனித இனம் பிறக்கும் போது தாயின் கர்ப்பத்தில் உருவாகின்ற போது உங்களுக்கு தெரியும், பிறந்த நாள் நட்சத்திரம் பார்ப்பாங்க. சாஸ்திரம், வானசாஸ்திரம் பார்த்து பிறந்த நாள் நட்சத்திரம், இந்த பிள்ளை இந்த நட்சத்திரத்தில், இந்த நேரத்தில், இந்த நாளில், இந்த நிமிடத்தில், இந்த நொடியில் பிறந்திருக்கிறது, அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கணிக்கிறார்கள். அதெல்லாம் கணிக்க முடியாது. அதற்கான நான் ஒரு காரணத்தை சொல்றேன். நான் எந்த நட்சத்திரம் கணிக்கிறவனுக்கும் எந்த வானியல் சாஸ்திரியாலையும் ஒரு பிள்ளை ஜனித்த நேரத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஜனித்த நேரம் என்றால் தாயின் கர்ப்பத்தில் உருவான நேரத்தை கண்டுபிடிக்க முடியாது, டாக்டருக்கு முடியாது. இப்போ உள்ள மருத்துவ விஞ்ஞானத்தின் மூலமாக சில கணிதங்கள் வாயிலாக அந்த பிள்ளை பிறந்த நேரத்தை வைத்து அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்பதை தெரிந்து கொண்டு நிதானித்துக் கொண்டு அந்த பிள்ளை கருத்தரித்த நாளை கண்டுபிடிக்கலாம். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா 10 மாசம்னு சொல்றாங்க. இது உத்தேசமாக பொதுவாக சொல்லப்படுகிற 10 மாசம். ஒரு பெண் கருத்தரித்த பிற்பாடு 10 மாதம் முடிகிற போது பிள்ளையை பெற்றெடுப்பாள். ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ. சரியாக ஒரு கணக்கை சொல்கிறேன். அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஒரு பெண்ணுக்கு 28 நாள். 28 நாட்களுக்கு ஒரு முறை, ஒரு நாள் முந்தியோ பிந்தியோ வந்து கொண்டிருக்கும். அதான் ஒரு சைக்கிள். அந்த 28 நாட்களை கணக்கிட்டு 10 மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிகிற போது ஒரு நாளுக்கு முன்னோ ஒரு நாளுக்கு பிந்தியோ பிள்ளை பிறக்கும். அந்த 10 மென்ஸ்ட்ரல் சைக்கிளை தான் இவங்க மாதம்னு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஒரு மாதம் என்கிற கணக்கிலே 10 மாதங்கள் ஒரு பெண் கர்ப்பம் தரித்து கர்ப்பத்தில் பிள்ளையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா 304 நாட்கள் ஒரு பிள்ளையை ஒரு பெண் வயிற்றில் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே 280 நாட்கள் அல்லது 281 நாட்கள் தான் பிள்ளையை பிறக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதுலேயும் நிறைய பேர் 8வது மாசத்திலே 7வது மாசத்திலே சிசேரியன் பண்ணி பிள்ளையை எடுத்துறாங்க. அது வேற. நல்ல நாள் பார்த்து நல்ல நட்சத்திரம் பார்த்து பிள்ளைய பிறக்க வைக்கிறவர்கள் சிசேரியன் ஆபரேஷன்ல எடுத்துறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை, ஒரு ஆண்மகன், ஒரு கணவன் ஒரு மனைவியோடு உடலுறவு கொள்ளுகின்ற போது அந்த நாளிலோ அல்லது இன்னொரு நாளிலோ, இன்னைக்கு உடல் உறவு கொண்டா 4 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு கருத்தரிக்கணும்னு கட்டாயம் இல்லை. அந்த குறிப்பிட்ட அதற்கான உற்பத்தி கால திட்டம் என்று இருக்கிறது. நீங்கள் வேதாகமத்திலே படிக்கலாம். ஆபிரகாம் சாராள் ஆகிய இருவரையும் தேவனாகிய கர்த்தர், பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய மூவரும் 3 மனிதர்களாக வழிப்போக்கர்களைப் போல வந்து அவர்களை சந்திக்கின்ற போது, அதாவது சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்ட அந்த நாளிலே பகலிலே எங்கே வருகிறார்கள்? ஆபிரகாம் சாராய் தங்கியிருந்த வீட்டிற்கு வருகிறார்கள். வழிப்போக்கர்களைப் போல வருகிறார்கள். அப்ப அவன் 3 பேரையும் கூப்பிட்டு வருந்தி அழைத்து அவர்களுக்கு உணவு எல்லாம் பரிமாறி, அங்கே ஆபிரகாம் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறான். மற்ற இருவரும், அதாவது குமாரனாகிய கர்த்தரும் தேவனும் பரிசுத்தாவியானவராகிய தேவனும் எங்கே செல்கிறார்கள்? சோதோம் கொமோராவுக்கு செல்கிறார்கள், லோத்தை சந்திக்க. அங்கே அது சோதோம் கொமோரா பட்டணத்தை, லோத்தையும் அவன் குடும்பத்தாரையும் அவன் 2 பெண் பிள்ளைகளையும் அவனுடைய மனைவியையும் அழைத்துக் கொண்டு சோதோம் கொமோரா பட்டணத்தை விட்டு வெளியேறி சோதோம் கொமோரா பட்டணத்தை சுட்டரித்து, கந்தக அக்னியினால் வானத்தின் அக்னியை இறங்க பண்ணி சோதோம் கொமோராவை சுட்டரித்து சாம்பலாக்கி வெளியே வந்தபோது லோத்தும் திரும்பி பார்த்து, என்னுடைய ஆஸ்திகள் சம்பத்துக்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாய்க்கிறதே என்று சொல்லி திரும்பி பார்த்தால், பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறிப்போனாள். இன்றைக்கும் கிறிஸ்துவை விட்டு, மீட்பராகி இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி உலக ஆசீர்வாதங்களுக்காக பின்வாங்கி போகிற அநேக போதகர்களும், அநேக தீர்க்கதரிசிகளும், அநேக அப்போஸ்தலர்களும், அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளும் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கிறார்கள். அல்லது கொடிய மரண அவஸ்தைப்பட்டு இவளை போல லோத்துவின் மனைவியைப் போல உப்பு தூணாய் போகிறார்கள். அந்த குடும்பமே நாசமாய் போகிறது. ஏன்? லோத்துவின் மனைவியைப் போல் உலக ஆசீர்வாதங்களுக்காக உலக செல்வங்களை அழிகிறதே, எல்லாவற்றையும் விட்டு போகிறேனே என்று சொல்லி ஆதங்கத்தோடு அதை ஏக்கத்தோடு பார்க்கின்ற போது இவர்கள் அழிவை எட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மீட்பரை விட்டுவிட்டார்கள், மீட்பரின் இரத்தத்தை விட்டுவிட்டார்கள், மீட்பரின் ஆவியை விட்டுவிட்டார்கள், உலகத்தை பற்றி பிடித்துக் கொண்டார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள்.
நீங்க எப்படின்னு நீங்களே யோசிக்கணும். நீ ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, நீ விசுவாசியா இருந்தாலும் சரி, நீ தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, தீர்க்க தரிசினியா இருந்தாலும் சரி, லோத்துவன் மனைவியை போல் இருக்கிறாயா என்பதை நீ யோசித்துக் கொள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் அதை விவரிக்க வரவில்லை. இங்கே ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பிறக்கிற பிள்ளைகள் அனைவரும் ஆதாம் ஏவாளின் வித்திலிருந்து தோன்றி வாழையடி வாழையாக வழி வழியாக ஒரு கணவன் மனைவி ஆகிய பெற்றோர்களுக்கு இடையிலே உருவாகிற அந்த உடலுறவின் வாயிலாக அந்த குழந்தை அந்த பெண்ணின் மனைவியின் வயிற்றிலே உருவாகிற நேரம், அந்த கருத்தரிக்கிற நேரம், அதுதான் உற்பத்தி கால திட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் சாராய் இடத்திலே அவர் சொல்லுகிறார், உன் மனைவியாகிய சாராய் எங்கே என்று அழைக்கிற போது கேட்கிற போது ஏதோ சொல்லுகிறார்கள். அவள் சிரிக்கிறாள். அவர் சொல்லுகிறார், அடுத்த உற்பத்தி கால திட்டத்திலே நான் வருவேன், அப்பொழுது உனக்கு சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அன்றைக்குத்தான் சாராய்ங்கிற பெயரை அவளுக்கு சாராள் என்று மாற்றுகிறார் என்று நினைக்கிறேன். ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். ஆபிரகாம் சாராள் ஆகிய இருவருக்கும் 90 வயதான சாராளுக்கும் 100 வயதான ஆபிரகாமுக்கும் அடுத்த உற்பத்தி கால திட்டத்திலே நான் வரும்போது ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? தெளிவாக சொல்கிறார், ஒரு குமாரன் இருப்பான் அடுத்த உற்பத்தி கால திட்டத்தில். அதாவது உற்பத்தி கால திட்டம் என்பது இதுதான். அந்த உற்பத்தி கால திட்டம், அந்த குழந்தை கருவிலே ஆண் அணு விந்து பெண்ணின் கருமுட்டையோடு என்று இணைந்து கருத்தரிக்கிறதோ அந்த நேரம்தான் உற்பத்தி கால திட்டம். அந்த குழந்தை பிறப்பதற்கான காலக்கெடு, கால அவகாசம், அந்த உற்பத்தி கால திட்டம், உற்பத்தி ஆகி ஆன அந்த கருத்தரித்த குழந்தை, அந்த கருத்தரித்த அந்த கருமுட்டை குழந்தையாக பிறப்பதற்கான திட்டம், உற்பத்தி கால திட்டம் 280 நாட்கள் அல்லது ஒரு நாள் கூடும். அது ஏன் கூடுதுன்னா 279வது நாள் அந்த குழந்தை பிறக்கிறது என்றால், கருத்தரித்த 279வது நாள் அந்த குழந்தை பிறந்தால் அது பெண் பிள்ளையாக இருக்கும். 280வது நாள் பிறந்தால் அந்த பிள்ளை 60% ஆண் பிள்ளையாக இருக்கவும் வாய்ப்புண்டு, அல்லது 60% பெண் பிள்ளையாக இருக்கவும் வாய்ப்புண்டு. 40% பிளஸ் ஆர் மைனஸ் ஆணோ பெண்ணோ இருக்கலாம். ஆனால் 201 நாள் கூடுதலாக 281வது நாள், 280வது நாள் முடிந்து அந்த பிள்ளை பிறக்கும் என்றால் 280 நாள் தாயின் வயிற்றிலே கருவறையிலே இருந்து வளர்ந்த குழந்தை 280ஆம் நாள் முடிந்து 281ஆம் நாள் பிறக்கும் என்றால் அது 100க்கு 100 ஆண் பிள்ளை தாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு நாள் வித்தியாசம். 24 மணி நேரம் முன்னால் பிறந்தால் பெண் பிள்ளை, 24 மணி நேரம் பின்னால் பிறந்தால் ஆண் பிள்ளை. இதுதான் உற்பத்தி கால திட்டம். 10 மாதம் அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கணக்கு தெரியாததுனால எந்த மானசாஸ்திரியும், எந்த நாள் நட்சத்திரம் கணிக்கிறவனும், எந்த சாஸ்திரவாதியும், சாஸ்திரம் பார்க்கிறவனும் என்ன செய்ய முடியாது? பிள்ளை கருவில் உருவான அந்த நிமிடத்தை, அந்த நொடியை கணக்கில் எடுத்து அந்த பிள்ளையினுடைய வாழ்நாளை, ஆயுளை கணக்கிட முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். வானசாஸ்திரம் பார்க்கிறவர்கள் யாரா இருந்தாலும், எல்லா கிறிஸ்தவனும் பார்க்கிற, எல்லா கிறிஸ்தவ விசுவாசியும் மறுபடி பிறந்தவனும் பார்க்கிற, பிறக்காதவனும் பார்க்கிற, ரட்சிக்கப்பட்டவனும் இச்சிக்கப்பட்டவனும் பார்க்கிற, ஆவி அபிஷேகம் பெற்றவனும் பார்க்கிற. தெரியும். நீ பக்தி வேடம் எல்லாம் அங்கு உங்கள் மட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். இது பக்தி வேடம், பக்தி அல்ல. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, அதனால சொல்றேன். அதனால தான் தேவனாகிய கர்த்தர் ஏன் அதை சொல்ல வந்தேன்னா, இதுதான். ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. அதாவது சாகணும் நிறுவனா நீ சாக முடியாது. 100க்கு 10 பேர் ஒரு செத்துருவாங்க. ஆனா தற்கொலை செய்து கொள்ள ஆசிட், வாலிடால், நச்சு மருந்துகளை
பிளேடு உடைச்சு நொறுக்கி விழுங்குறவன், கழுத்தா இருக்கிறவன், ஆக்சிடென்ட்ல போறவன் கொஞ்சம் பேர் போயிடுவான். ஆனா எல்லாரும் சாகிறது இல்லை. அவனுடைய குறிக்கப்பட்ட ஆயுள் காலம் முடியும் வரை, ஆயுளின் நாள் முடியும் வரை அவன் நரக வேதனை அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்கிறான் நிறைய பேர். ஆவியை விடுவதற்கு முயற்சி செய்தவர்கள், அதாவது மரணிப்பதற்கு, மரித்து போவதற்கு, செத்து போவதற்கு விரும்பி, சாவை விரும்பி தேடினவர்கள், அதற்கு முயற்சித்தவர்கள் அநேகர். தூக்கில தொங்குனவன் எப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆவியை விடுகிறதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம், ஆவியின் மேல், ஒரு ஜீவனின் மேல், ஜீவ சுவாசத்தின் மேல், அவனுக்குள் ஊதப்பட்ட ஜீவ சுவாசமாகிய தேவனுடைய ஆவியின் மேல் எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஜீவ சுவாசத்தை ஊதினவர் தேவன். அது தேவனுடைய ஜீவ சுவாசமாகிய ஆவி. அந்த ஆவியை மறந்து, அந்த ஆவியை தனக்குள் ஜீவனை உண்டாக்கின தேவனை மறந்து அந்நிய தேவர்களை, 33 கோடி தேவர்களை, உலகத்தில் இருக்கிற மிக பெரும் தேவர்களை எல்லாம் நீ தெய்வம் என்று வணங்குகிறாய் என்றால், ஆவியை, உனக்கு ஜீவனை தந்த தேவனை மறந்து அந்நிய தேவர்களை, தேவர்கள் அல்லாத, படைக்க திராணியற்ற, ஒருவனுக்குள் ஜீவனை கொடுக்க திராணியற்ற விழுந்து போன தூதர்களையும், செத்த தேவர்களையும், மாண்ட ராட்சதர்களையும், மரித்த மனிதர்களையும் நீ தெய்வங்களாக வழிபடுகிறாய் என்பதுதான் பொருள். இங்கே அவர் சொல்கிறார், மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. நான் இருக்கிறேன், நான் உங்களை வச்சு வேற ஒருத்தனை தேர்ட் பர்சனை வச்சு சொல்ல விரும்பல, என்னையே சொல்லுகிறேன். நான் மரிக்க வேண்டும் என்று பல முறை விரும்பினேன். நான் படித்தது மருத்துவத்துறை, மருந்தியல் துறை. மருத்துவத்துறைனா மருந்தியல் துறை. எனக்கு எல்லா மருந்துகளும் தெரியும். எந்த மருந்து எத்தனை டோஸ், எவ்வளவு கூட்டி சாப்பிட்டா சாகும், இல்ல ஒரு இன்ஜெக்ஷன் சிரிஞ்சு நீடில எடுத்து அதை என்ன பண்ணுனா ஒருவன் மரிப்பான், இதெல்லாம் தெரியும். ஆனா நான் பல முறை லாங் ஸ்லீப் டோஸ், LSD என்பார்கள் அந்த காலத்தில், இதெல்லாம் கிடையாது. அதையெல்லாம் 8-10 மாத்திரை உன்னோட சேர்த்து விழுங்கியிருக்கேன் எத்தனையோ முறை, சாக வேண்டும் என்று. சாகலை. இயற்கையாக தேவன் அனுமதித்த அந்த வியாதி, ஹார்ட் அட்டாக் 3 முறை வந்து செத்துப்போனேன் என்று ஊரார் அனைவரும் ஆயத்தமாக இருந்தார்கள். ஊர் முழுவதும் சொன்னார்கள், இவன் இனி உயிரோடு வரமாட்டான் என்று. சாகல, ஜீவன் போகவில்லை. திரும்பவும் பிழைத்துக் கொண்டேன். கடந்த கொரோனா வருவதற்கு 2000ஆம் ஆண்டு, 2001ஆம் ஆண்டு அல்லது 2000ஆம் ஆண்டு நினைக்கிறேன். கொரோனா வருவது 2001ஆம் ஆண்டு. கொரோனா வருவதற்கு சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு ஸ்ட்ரோக் வந்தது. அது என்னுடைய தவறு. 3வது முறை ஹார்ட் அட்டாக் வந்து பிழைச்சிட்டா அதுக்கு பிறகு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு நினைச்சிட்டு நான் அதுக்கு அந்த பிபி, சுகர், இவங்களுக்கு ஹார்ட்டுக்குள்ள மெடிசின்ஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டின. ஒரு 3வது வருஷம் ஸ்ட்ரோக் வந்தது. சுமார் 10-18 நாட்கள் என்று நினைக்கிறேன். அன்கான்சியஸ் ஸ்டேஜில், ஞாபகமே இல்லாத நிலையில தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சிருந்தாங்க. அனைவரும் அதுபோல இவன் செத்து போவான், மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறான் அப்படின்னு ஊரெல்லாம் சொன்னாங்க. ஆனால் 18வது நாள் நான் உயிரோடு வந்தேன். ஆனால் அதனுடைய பாதிப்புகள் இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறது. சில வேளைகளில் நரக வேதனைத்தான் அனுபவிக்கிறேன், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதான் ஆவியின் மேல், மரண நாளில் மேலும் ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. நான் எத்தனையோ முறை மரணிக்க வேண்டும் என்று விரும்பி, மரணத்தை விரும்பி தேடினேன். மரணம் என்னை விட்டு தூரமாய் விலகி சென்றது. அதுவாக என்னை தேடி வந்தது 4 முறை. அப்பொழுதும் அந்த மரணத்தின் மேல் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. மரணத்தால், மரணத்துக்கு ஏதுவான வியாதியினால் அல்லது பிசாசுகளின் உபத்திரவங்களினால் என்னை சாகடிக்க முடியவில்லை. மரணத்தின் மேல் உனக்கு ஜீவனை கொடுத்த, ஜீவ சுவாசத்தை உன்னிலே உருவாக்கின, உனக்குள்ளே ஊதியிருக்கிற தேவனுக்குத்தான் அதிகாரமே தவிர சாத்தானுக்கும் அதிகாரம் இல்லை. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மரண நாளின் மேல் அவனுக்கு, சாத்தானுக்கு, அந்த ஜீவனில், அந்த உயிரோடு இருக்கிற மரண வேளை சந்திக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. அவனை கொல்ல விரும்புகிறவனுக்கும் அதிகாரம் இல்லை.
தேவன் அனுமதித்தால் மட்டுமே. ஆவியின் அதிகாரம் தேவனுடையது, ஆவி தேவனுடையது. உனக்கும் எனக்கும் சர்வலோகத்தின் சகல ஜனங்களுக்கும் இருக்கிற ஜீவ சுவாசமாகி ஜீவனோடு இருக்கிற அவருடைய ஆயுளின் காலத்திற்கான அந்த ஜீவனின் மேல், அந்த ஆவியின் மேல் அதிகாரம் கர்த்தருக்குரியது. அது சாத்தானுக்கு இல்லை. அது நீங்கள் மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கலாம். சாத்தான் ஜீவனை தொடுவதற்கு மரணத்துக்கு அதிகாரியாகி சாத்தானின் மேல் அதிகாரம் இல்லை, சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் சாத்தானின் மேலும் அதிகாரம் உள்ளவராகிய தேவன் அனுமதித்தால் ஒழிய சாத்தான் கூட ஒருத்தனுக்கு ஜீவனை, உயிரை, ஆவியை பிடுங்கிக் கொள்ள முடியாது. அதான் மரணத்தின் மேல் அவனுக்கும் அதிகாரம் இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரண பயம் தேவையற்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே அந்த போருக்கு, அதாவது மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. மரணம் ஒரு யுத்தக்களம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிலர் மரிக்கும் போது அலறுவதை கேட்டிருப்பீர்கள். நீங்கள் கேட்டதில்லை என்றால் சொல்லி ஆகிலும் பிற சொல்லி ஆகிலும் கேட்டிருப்பீர்கள். மரண படுக்கையில் இருந்து அலறி கொண்டிருப்பார்கள். இதோ கருத்த 2 உருவங்கள் என்னை வந்து இழுத்துக் கொண்டு பாதாளத்திற்கு, மரண இருளின் பள்ளத்தாக்குள்ளே கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது, என்னை காப்பாற்றுங்கள் என்று. முடியாது. மரண இருளின் தூதர்கள் வந்து இருளின் உருவங்களாய், கருத்த உருவங்களாய் வந்து உங்களை இழுத்து செல்கின்றார்கள் என்றால் உங்களை நரக பாதாளத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். சிலர் சாகும்போது சொல்லுவார்கள், நீங்கள் யாரும் வீட்டாரை பார்த்து, மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகளை பார்த்து சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் மரண நேரத்தில் பிள்ளைகளை காண விரும்புவாங்க இல்லையா? நீங்க எல்லாருக்கும் தெரியும் தானே. சிலர் சொல்லுவார்கள், நீங்கள் யாரும் அழ வேண்டாம், என்னை தேவதூதர்கள் வந்து வஸ்திரங்களோடு என்னை தூக்கி கொண்டு வானத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், அல்லது பரலோகத்திற்கு, கிறிஸ்தவர்கள் என்றால் பரலோகத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் யாரும் அழ வேண்டாம், ஒப்பாரி வைக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். சிலருடைய மரணம் கொடூரமாயிருக்கும். சிலருடைய மரணத்தில் சிலர்கள் அலறிக்கொண்டே இருப்பார்கள், அலறிக்கொண்டே மரித்து போவார்கள். அந்த மரண நாளின் மேல் யாருக்கும் அதிகாரம் இல்லை. தேவன் அனுமதித்தால் அவரவருக்கு விதிக்கப்பட்ட மரணம் அவரவருக்கு அந்தந்த நேரத்திலே சம்பவிக்கும். அதை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, அந்த போருக்கு நீங்கள் ஆகி போவதும் இல்லை. போர் என்பது மரண வேலை. அந்த யுத்தம் என்பது மரண யுத்தம், மரண போராட்டம். அதான் அந்த போர், ஆவிக்குரிய யுத்தம். ஜீவனை விட்டுவிடுவதற்கு மனமில்லாமல் நான் இன்னும் வாழ வேண்டும், இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் உலக புகழ் பெற்று உலக பணக்காரனாக நான் மாற வேண்டும் என்கிற பேராசையினால் சிலர் மரணத்துக்கு எதிர்த்து நின்று போராடி கொண்டிருப்பார்கள். நீங்க எப்படி? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் போராடுறாங்க. கிறிஸ்தவர்களை வழிநடத்துகிற தலைவர்களும் அப்படித்தான் போராடுகிறார்கள், ஊழியர்களும் அப்படித்தான் போராடுகிறார்கள். நான் ஊழியக்காரனாக இருந்த போதாது, நாம் பேராயராக வேண்டும், பிஷப் ஆக வேண்டும், நாம் மாடரேட்டராக வேண்டும், பேராயருக்கு மேல தலைவராக வேண்டும். பல 15, 20, 10க்கு மேல் பேராயர்களுக்கு நான் தலைவனாக வேண்டும், நாம் போப்பாக வேண்டும். பேராசை. மரணத்தை கண்டு பயப்படுகிறார்கள். நீங்கள் எப்படி? நம்ம கிறிஸ்தவ திருப்பி வரும். கிறிஸ்தவ பேராயர்கள், கிறிஸ்தவ போதகர்கள், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் மரணத்தை வென்று மறுபடி பிறந்தவன் என்று இந்த ஓநாய்கள் எல்லாம் மரண அவஸ்தையிலே போராடி அலறி கொண்டிருக்கிற போது சிரிப்பு வருங்க. மறுபடி பிறந்தானா? திரும்பவும் மரணப்படுக்கையில் இருந்து அலறி கொண்டிருக்கிறான் என்று. எதனால சிரிப்பு வருது? இவர்கள் பொய்யர்கள். இறை ஊழியத்தை சம்பாத்திய தொழிலாக எண்ணினவர்கள், ஆதாய தொழிலாக்கினவர்கள், பணம் சம்பாதிப்பதற்காக, சொத்து சேர்ப்பதற்காக, உலக செல்வந்தன் ஆவதற்காக ஊழியத்தை வியாபார தொழிலாக்கினவர்கள், பொய்களை சொல்லி மறுபடி பிறந்த பரிசுத்தவான் என்று சொல்லி உலகையே மாற்றினவர்கள், தங்களையே மாற்றினவர்கள். தேவனை ஏமாற்ற முடியாது. தேவன் அவனுடைய ஜீவனை பிடுங்கிக் கொள்ள தம் தூதர்களை அனுப்புகின்ற போது இவன் அலறி கொண்டிருக்கிறான். மரண போராட்டம், அலறுகிறான்.
நன்றாக புரிந்து கொள்ளு. அதுதான் சொல்றாரு, அந்த போருக்கு, அந்த மரண போராட்டத்திற்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டார். இதுதான் என்னுடைய செய்தியினுடைய கருப்பொருள். இந்த பகுதி தான், துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினால் செத்தே ஆக வேண்டும், அழிந்தே ஆக வேண்டும், மரித்தே ஆக வேண்டும். அவன் தப்பி பிழைக்க முடியாது. இங்கே அநேக கிறிஸ்தவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்துவிட்டு, துன்மார்க்கர்களாய், மரண கேட்டின் மக்களாய், மரணத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டே நான் ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தவானானேன், மறுபடி பிறந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். நான் சாத்தானை ஜெயித்து விட்டேன், உலகத்தை ஜெயித்து விட்டேன், மரணத்தை ஜெயித்து விட்டேன், நான் தான் கடவுள், நான் தான் பரிசுத்தவான், நான் தான் தேவனுடைய மனுஷன் என்று தங்களையும் ஏமாற்றி வஞ்சித்து உங்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த உலகத்தையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய நிலைப்பாட்டை இந்த வார்த்தைகளின் மூலமாக சற்று சிறிது நேரம் நான் உங்களோடு வியாக்கியானம் செய்ய விரும்புகிறேன். இதற்காக வேறு ஒரு வசனத்தை தெரிவு செய்திருக்கிறேன். துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டாது. இதை விவரிப்பதற்காக 2 பேதுரு புதிய ஏற்பாட்டிலே நிருப பகுதியிலே பேதுரு அப்போஸ்தலன் எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 19ஆம் வசனம், 10ல் பேதுரு அப்போஸ்தலன் எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை உங்களோடு விவரிக்க போகிறேன். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு, தங்களைப் போல கேட்டிலே அடிமைப்பட்டிருக்கிற மற்றவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். சுயாதீனம் என்றால் விடுதலையை, ரட்சிப்பை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். ஆங்கில வேதாகமத்தையும் சேர்த்து நீங்க படிக்கணும். இந்த தமிழ் வசனத்தை மட்டும் படிச்சா புரியாது. அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த இன்டர்பிரேஷன் சற்று வியாக்கியானத்தை புரட்டுவது போல் இருக்கும். அதனால ஆங்கில மூலபாசை ஆங்கில வேதாகமத்தையும் சேர்த்து படித்து பார்த்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு புரியும். தாங்களே, அவர் என்ன சொல்ல வருகிறார்? பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலனை கொண்டு இங்கே சொல்லுகிறார், தாங்களே கேட்டுக்கு அடிமைகளா இருந்தோம். யாரை சொல்றாரு? ஊழியக்காரர்களை, போதகர்களை, தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை, விசுவாசிகளை, முதிர்ந்த விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். ஊழியக்காரர்கள், போதகர்கள், பாஸ்டர்ஸ், ரெவரன்ஸ், பிஷப்ஸ், பேராயர்கள், அதுக்கு மேல உள்ளவங்க தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் என்கிற மறுபடி பிறந்த தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், இவங்களை பார்த்து சொல்றார், தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தோம். அதாவது துன்மார்க்கத்திற்கு, கேடு என்றால் துன்மார்க்கம், துன்மார்க்கர்களாய், துஷ்டர்களாய், மகா துஷ்டர்களாய், சாதாரண மனிதர்களை பார்க்கிலும் கேடுகட்ட அக்கிரமக்காரர்களாய், அகங்காரிகளாய், திருடர்களாய், கொள்ளைக்காரர்களாய், துன்மார்க்கர்களாய் வாழ்ந்து கொண்டும் அடிமைகளாய் இருந்தோம். கேட்டுக்கு, துன்மார்க்கங்களுக்கு, துஷ்டத்தனத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம். துஷ்டத்தனம் சகல அவங்கள்ட்ட இல்லாத அருவருப்பும் அக்கிரமமே இருக்காது. எல்லாம் A to Z, எல்லா அக்கிரமங்களும் அவங்கள்ட்ட குடிகொண்டிருக்கும். அதான் கேட்டின் மக்கள், முழுமையான கேட்டின் மக்கள். தங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தோம். தங்களை போல கேட்டுக்கு அடிமைகளாய் இருக்கிற மற்ற துஷ்டர்களுக்கு, இவன் தானே பிரேத குழியா இருக்கிறான், செத்த பிரேதமாய் இருக்கிறான், சகல அருவருப்புகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் குடியிருப்பாக இருக்கிறான். ஆனா மூடி மறைச்சு தன்னை பரிசுத்தவான் சொல்லிட்டு, நான் மறுபடி பிறந்த பரிசுத்தவான் என்று சொல்லிக்கொண்டு, தேவனுடைய மனுஷன் என்று சொல்லிக்கொண்டு, இங்க பரம்போக்குகள் கொஞ்சம் கிறிஸ்தவ உலகத்தில் அப்படித்தான் இருக்கிறாங்க. உலக கிறிஸ்தவர்கள், உலக தேவனுடைய மனுஷர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் பேரெல்லாம் சொல்லல, உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? தாங்களே, அவங்களை குறித்து தான் சொல்றாரு. 100க்கு 100, 100க்கு 98 விழுக்காடு ஊழியக்காரர்களும், தீர்க்கதரிசிகளும், அப்போஸ்தலர்களும், போதகர்களும், பாஸ்டர்ஸ், பேராயர்களையும் தான் சொல்லுகிறார். இதுல அவங்களை பின்பற்றுகிற, அவங்களை ஐயோ தேவனுடைய மனுஷன் என்று போற்றி புகழுகிற கள்ள விசுவாசிகளும் அடங்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் உலகத்தின் சகல கேடுகட்ட சீர்கேடுகளுக்கும் குடியிருப்பாய் உலகத்தையும் கிறிஸ்துவ சபைகளையும் கிறிஸ்தவ விசுவாசிகளையும் சீர்கேட்டிலே வழிநடத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிற இவர்கள் சொல்லுகிறார்கள், மற்ற விசுவாசிகளுக்கும் அவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் அவர்களிடத்தில் குறிகளுக்கு தீர்க்க தரிசனம் கேட்க சொல்கிறவர்களுக்கும் அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெற விரும்புகிறவர்களுக்கும் அவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறார்கள், மற்றவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு தத்தம் பண்ணுகிறார்கள். அதாவது ஆங்கில வேதாகமா லிபர்ட்டி என்று சொல்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். ஆங்கில வேதாகமம் அதை லிபர்ட்டினா விடுதலை. சுயாதீனம். நான் யாருக்கும் அடிமை அல்ல. லிபர்ட்டிங்கிற இதுக்கு இந்த அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். நான் யாருக்கும் அடிமை இல்லை. நான் கிறிஸ்துவிலே சுயாதீனன். ஆமா, கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவிலே சுயாதீனர்கள் தான். நீ விரும்புகிறதை எல்லாம் செய்யலாம் என்று உபதிக்கிறார்கள். அதனால்தான் அங்க என்ன சொல்றாங்க, மற்றவர்களுக்கு தங்களைப் போல துஷ்டத்தனத்திலும் துன்மார்க்கத்திலும் அருவருப்புகளிலும் அசுத்தங்களிலும் சகல சீர்கேடுகளிலும் வாழ்ந்து அடிமைப்பட்டு இருக்கிறவர்களை பார்த்து இந்த சீர்கேட்டின் அடிமைகள், கேட்டின் மக்கள், அதாவது சன்ஸ் ஆஃப் கரப்ஷன். அப்படின்னா கரப்ஷன் உங்களுக்கு தெரியும், திருடுறது, கடவுளின் பெயரால் கொள்ளையடிப்பது, கடவுளின் பெயரால் ஆத்மாக்களை வேட்டையாடுவது, கடவுளின் பெயரால் கடவுளுக்கு கொடுக்கப்படுகிற காணிக்கையை தங்களுக்கு என்று சொல்லி நாங்கள் கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் மக்கள், தேவனுடைய மனுஷர்கள், எல்லாம் கடவுளுக்குரியதெல்லாம் எங்களுக்கு என்று சொல்லி கொள்ளையடிக்கிறாங்களே, திருடுறாங்களே இவங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்களை பார்த்து இவர்களை பார்த்து சொல்லுகிறார், தாங்களே கேட்டிற்கு அடிமைகளாயிருந்தும் மற்ற அவர்களுக்கு தங்களைப் போல கேட்டிலே துன்மார்க்க உலகிலே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிற பக்தி வேடக்காரர்களுக்கு சுயாதீனத்தை, விடுதலையை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, இப்போ நான் இருக்கிறேன், நான் உலகத்தின் பாவ சீர்கேடுகளினால், பணத்தினால், பேராசையினால், மாம்சீக இச்சையினால், வேசித்தன இச்சையினால், விபச்சார மயக்கத்தினால், காம விகாரத்தினால், பொருளாசையினால், சம்பாத்திய இச்சையினால், பெருந்தீனியின் இச்சையினால், மாமிச இச்சையினால், உடலின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத அந்த அடிமைத்தனங்களிலே மனதின் இச்சைகளை கட்டுப்படுத்த முடியாமல் மனதின் இச்சைகளுக்கு, ஆசை இச்சைகளுக்கு அடிமையாக இருந்து கொண்டே உலகத்திற்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் பணத்திற்கும், எல்லா தீமைக்கு மேலாக இருக்கிற பணத்திற்கும் நான் அடிமையாக இருந்து கொண்டே எனக்கிட்ட ஜெபம் பண்ண வர்ற ஒருத்தனுக்கு அவனும் இதே பாவங்களில் சிக்கி இருக்கிறான். விடுதலை கொடுக்கிறவனும் அதே பாவங்களில் சிக்கி இருக்கிறான். எப்படி விடுதலை கொடுக்க முடியும் அவனுக்கு? அதுதான் சொல்றாரு, தாங்களே கேட்டுக்கு, பாவத்துக்கு, அக்கிரமத்திற்கு, சீர்கேட்டுக்கு, சீரழிவுகளுக்கு, அருவருப்புகளுக்கு அடிமைகளாக இருந்து கொண்டே மற்றவர்களுக்கு சுயாதீனத்தை, விடுதலையை கட்டளையிடுகிறார்கள். அதாவது நான் யாருக்கும் அடிமை இல்லை, உலகத்தின் எந்த பொருளுக்கும் அடிமை இல்லை என்று நான் சுயாதீனன், என் மனவிருப்பம் போல் வாழலாம். இவங்க அப்படித்தான் வாழ்றாங்க கிறிஸ்தவர்கள், இந்த பரிசுத்த தேவனுடைய மனுஷர்களா. நாங்கள் மறுபடி பிறந்து ரட்சிக்கப்பட்டு இச்சிக்கப்பட்டு மறுபடி பிறந்து கோடானு கோடி சம்பாதித்து சுயாதீனர்களா, எங்களை அடிமைப்படுத்த யாரும் இல்லை, நாங்கள் சுயாதீனர்கள், நாங்கள் எப்படியும் வாழுவோம். தேவனுடைய மனுஷனுக்கு வேசித்தனம் பண்ணுவதற்கு தடை இல்லையா, கொள்ளையடிக்குது, காணிக்கையை கொள்ளையடிக்கிறதுக்கு தடை இல்லையா? ஏன்னா இவர் தேவனுடைய மனுஷனா, மறுபடி பிறந்துட்டாரா, இவர் தேவன் ஆயிட்டார். இவர்கள் மற்றவர்களையும் தங்களைப் போல மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு விடுதலையை, சுயாதீனத்தை, நீங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, ஆனா இவனுக்கு அடிமை. இவனை பத்தி பேசினா இவனுக்கு கொலை வருகிறது, அவனை பத்தி பேசினா அவனுக்கு கொலை வருகிறது. அவனை போல சுயாதீன ஆக்கினவன், சீர்கேட்டின் பிள்ளையாக்கினவன், சீர்கேட்டின் மகனாக ஒருவனை மாற்றினவனை பார்த்து அவன் இப்ப சீர்கெட்ட பிசாசு அப்படின்னு சொன்னா, அவனால் சீர்கேட்டின் மகனாக மாற்றப்பட்ட, அதாவது மறுபடி பிறந்து தேவனுடைய மனுஷன் என்று அவனை நம்பிக்கொண்டிருக்கிற இவனை
இவனுக்கு கொலவரி வரும். அப்போ மறுபடி பிறந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொலவரி வரணுமா? வருதுங்க. நீங்க ஊடகங்கள்ல பாக்குறீங்களே. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு மெசேஜுக்கு யூடியூப்ல இன்னைக்கு ஒரு பக்தி விசுவாசி வேதம் சொல்லுகிறது ஸ்திரீகள் அடங்கி இருக்க வேண்டும், புருஷனுக்கு ஆம்பளைகளுக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு போதிக்க வரக்கூடாது. அவ எனக்கு போதிக்கிறா. நான் பிரசங்கம் பண்றேன், எந்த செய்தி அதையும் சொல்றேன். இன்னைக்கு தான் பார்த்தேன் அந்த கமெண்ட. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நித்திய ஜீவன் யாருக்கு கிடைக்கும்னு சீடர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்டபோது அவர் சொல்லுகிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், அதாவது பிதாவாகிய தேவனையும், மூவர் ஒருவராயிருக்கிற ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய மூவரும் ஒருவராயிருக்கிற மெய் தேவனையும், அவரால் அனுப்பப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று அந்த வசனத்தை பிரசங்கிச்சிருக்கேன் 2 வருஷத்துக்கு முன்ன, 2022ஆம் ஆண்டுல. அந்த செய்திக்கு இன்னைக்கு கமெண்ட் போட்டிருக்கிறா. பேர் வேணுமா சொல்லணுமா? வேண்டாம், கேவலப்படுத்துற மாதிரி இருக்கும். வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் நித்திய ஜீவன் யாருக்கு? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் உம்மால் அனுப்பப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறதே அவனுக்கு, ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு, அறிக்கை செய்கிறவனுக்கு நித்திய ஜீவன். என்ன இந்த வசனத்தை எல்லாம் இந்த வசனத்தின்படி பணக்க கூடாதான். எந்த வசனத்தின்படி? யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கும் யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் கற்பித்த அந்த வசனத்தின்படி நடக்க கூடாதாம். பவுல புஸ்தகம் ஏதோ ஒரு வசனத்தில் சொல்லி இருக்காராம், அதைத்தான் பின்பற்றணும். அதுதான் உண்மையா? பவுல அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவின் சீடனும் அல்ல, இயேசு கிறிஸ்துவால் பரிசுத்த ஆவியானவரால் பிடிக்கப்பட்டு ஊழி புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக அனுப்பப்பட்ட பவுல அப்போஸ்தலன் சொல்றதை ஏத்துக்கணுமா? அதை மட்டும்தான் நம்பணுமா? தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக மனிதகுமாரனாக வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன, தேவனாகிய கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை நம்ப கூடாதான். அவ எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்களுக்கு வேதத்திற்கு கட்டுப்படாதவர்கள், வேத வசனத்துக்கு, தேவனாகிய கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படாத இவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். இந்த வசனத்தின்படி நடக்கக்கூடாது, இதையெல்லாம் பிரசங்கிக்க கூடாது, அதை இயேசு கிறிஸ்து சொன்னதை பிரசங்கிக்க கூடாதான். அவர்களுக்கு இதமாக, அவர்களுக்கு மன திருப்தி, மனக்கு விருப்பமாக பவுல அப்போஸ்தலன் மூலமாக எழுதப்பட்ட ஏதோ ஒரு வசனத்தை பிரசங்கிக்க வேண்டாம். பவுல அப்போஸ்தலன் பேசினது தான் ஏத்துக்கணும், அதான் உண்மை. அப்ப இயேசு கிறிஸ்து தேவன் இல்லையோ? இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை என்றால் இவர்கள் யாரை ஆராதிக்கிறார்கள்? பிசாசின் மக்கள். எல்லாம் ஊழியக்காரிகள் என்ற பெயரிலே, பரிசுத்தவாட்டிகள், தேவனுடைய மனுஷிகள் என்ற பெயரிலே, அப்போஸ்தலிக்க பெண்மணிகள் என்ற பெயரிலே ஏனைய ஊழியக்காரர்களுக்கு ஆலோசனை சொல்லும் அளவுக்கு வந்து விட்டார்கள். அதே பவுல அப்போஸ்தலன் தானே சொல்லுகிறான், ஸ்திரீகள் சபையில பேசக்கூடாது, புருஷர்களுக்கு பிரசங்கிக்க கூடாது. ஏன் அது அதை பின்பற்றக்கூடாது? நீங்க சபையில அதே பவுல அப்போஸ்தலன் சொல்றான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய மூவரும் ஒருவராயிருக்கிற மெய் தேவன், உண்மையான சத்தியமுள்ள தேவனாகிய உம்மையும், உம்மால் அனுப்பப்பட்ட சத்தியமுள்ளவராகிய நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த இயேசு கிறிஸ்துவையும் குறித்து பிரசங்கிக்க கூடாதான். பரிசுத்த பவுல் கூறின அந்த தேவனைத்தான் பிரசங்கிக்க வேண்டுமா? எப்படி? அந்த தேவனுக்கு பேர் என்ன? அருள்நாதரா? அதே பரிசுத்த பவுல் கொரிந்தியர் நிருபத்திலே 2 கொரிந்தியர் நினைக்கிறேன், இல்ல 1 கொரிந்தியர் 14, 15 அந்த அதிகாரங்கள்ல ஏதோ ஒரு அதிகாரத்துல ஸ்திரீகள் சபைகளிலே பேசக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லல. சபைகளிலே புருஷர்களுக்கு பிரசங்கிக்க கூடாது. ஏதாவது உனக்கு தெரிஞ்சுக்கணும் அல்லது பேசணும்னா, உனக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்கணும்னா வீட்டுல போய் உன் புருஷன்கிட்ட கேளுங்கிறது.
நீ எப்படி எனக்கு பிரசங்கம் பண்ற, எனக்கு ஆலோசனை சொல்ற? வேதாகமத்தில் அதிகாரம் இருக்கா? நீ சொல்லுகிற உன் தேவன், நீ தேவன் கடவுள் பரிசுத்தாவியானவர் என்று நம்புகிற பரிசுத்த பவுல் சொன்ன வசனம் தானே இது. இதை நீ இதுக்கு கீழ்ப்படுகிறாய்? நீ மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறாய். நீ ரட்சிக்கப்பட்டியா? ரட்சிப்புன்னு அவனுக்கு என்னன்னு தெரியுமா? பரிசுத்தாவியானவரை உனக்கு தெரியுமா? நீ பார்த்திருக்கிறியா? நீ கேட்டா சொல்லு, நான் ராத்திரி பூரா தேவனை முகமுகமா பார்த்துட்டு இருக்கேன்னு. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை என்று வேதம் சொல்றது. நீ வசனத்துக்கே கீழ்ப்படிய மாட்ட. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை எவரும் பார்க்க முடியாது. அவர் மகிமையிலே ஒளியின் தேவனாக ஜீவனின் ஒளியாக மாறிய பிற்பாடு, மகிமைப்பட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்துவையோ, சிலுவையில் தொங்குகிற இயேசுவையோ, சிலுவையில் தொங்கி மரித்த இயேசுவையோ, உயிர்த்தெழுந்த இயேசுவையோ பார்க்க முடியாது. அவர் ஆவியா இருக்கிறார். நீ டெய்லி ராத்திரி 24 மணி நேரம் 12 மணி நேரமும் பார்த்துட்டு இருக்கிறியா? வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? நீங்க சொல்றத நாங்க கேட்கணுமா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படி. நான் சொல்றதையும் கேட்கணும்னு இல்ல, கேட்டுப்பார். உனக்கு இதமானதை எடுத்துக்கொள். அது உனக்கு ஜீவனுக்கு எதுவானதோ உன் மரணத்திற்கு எதுவானதாக இருக்கலாம். நீ தெரிந்து கொள்வது மரணமும் ஜீவனும் உன் கையில் இருக்கிறது. ஆனா அதன் அதிகாரி, அதை மரண நாளின் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. உன் ஆவியை விடுகிறதற்கும் உனக்கு அதிகாரம் இல்லை. உன் ஆவியை உன்னிலிருந்து எடுக்கிறதற்கும் உனக்கு அதிகாரம் இல்லை. ஆவி தேவனாயிருக்கிறார். உனது ஜீவன் தேவனுடைய சுவாசம், தேவனுடைய ஆவி. அதன் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. ஆவியானவரின் மேல் உனக்கு அதிகாரம் இருக்கு. நீ ஆவியானவரை முழுசா அறிஞ்சிருக்க, தேவனை முழுதாக அறிந்திருக்கிறாய். பட் கங்கட்ட நாய்களே, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் உன் தகுதியை யோசித்து பார். வேதவசனத்தின் அடிப்படையிலே அதை புரிந்து கொள்ளுங்கள். கோபத்தினால பேசுறதில்ல. அவள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நம்பக்கூடாதாம், பிரசங்கிக்க கூடாதாம், அதை மற்றவர்களின் மேல் திணிக்க கூடாதாம். பவுல் அப்போஸ்தலன் சொன்ன வார்த்தையை பிடிக்கணுமா, பிரசங்கிக்கணும். நீ அதை படித்துப்பார் என்று எழுதுகிறார். எனக்கு கமெண்ட் போடுற. பவுல் அப்போஸ்தலன் சொன்னதை படித்து பார்த்து விட்டு பேசு. நீ யாருமா எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு? உன் பள்ளியில நான் படிச்சா இல்ல நான் உனக்கு டீச் பண்ணானா? நீ யாரு? நீ சொல்லுகிற அந்த வார்த்தையை எனக்கு எழுதுன நீ. அதே பவுல் அப்போஸ்தலன் ஸ்திரீகள் பெண்களுக்கு சபையிலே பேசக்கூடாது, அதிலும் குறிப்பாக புருஷர்களுக்கு பேசக்கூடாது, பிரசங்கிக்க கூடாது. ஏதாவது எனக்கு பேசணும், தெரிஞ்சுக்கணும், இல்லது கற்றுக்கொள்ளணும் அல்லது கற்பிக்கணும்னா வீட்டுக்கு போ, உன் புருஷனுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கற்பி. சபையில பேசாத. எங்கேயோ இருக்கிற நீ யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. உனக்கு அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு முழுக்க கேட்டியான்னு தெரியல. அதுல 4 வார்த்தையை கேட்டுக்கிட்டு எனக்கு நீ கமெண்ட் போடுறன்னா நீ எப்படிப்பட்டவள்? உன்னை தேவியாக மாற்றிக் கொண்டிருக்கிறாய். நீ கொஞ்சம் அந்தி கிறிஸ்துக்கள் இருப்பது போல், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள தேவனுடைய மனுஷர்கள், காணிக்கை பொறுக்கிகள், அருவருப்பும் கேடுமான சீர்கட்டை சபையை சீர்கட்டுத்துக் கொண்டிருக்கிற கள்ள பிரசங்கிகள் 198 பேர். அவர்களில் ஒருத்தியாக இருக்கிறாய். ஆகவே இங்கே வசனம் சொல்லுகிறது, பேதுரு, பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அவரும் பரிசுத்தாவியானவரை கொண்டு தான் சொல்லுகிறார். பரிசுத்தாவியானவர் அவரை கொண்டு பேசுகிறார். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தோம் மற்றவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதாவது விடுதலையை நீங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, ஆனா எனக்கு அடிமை. ஏன்னா ஒன்ன நான் விடுவிச்சிருக்கேன், ஏன்னா இவன் கடவுள். அப்படித்தானே நினைக்கிறீங்க? உலகத்தில் இருக்க அத்தனை தீர்க்கதரிசி பேரும், குறி சொல்றவன் எத்தனை பேரும், ஆசீர்வாத பிரசங்கி எத்தனை பேரும், பரவச அனுபவங்களுக்குள் உங்களை நடத்துகிற அனைத்து பொறுக்கிகளும், ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் உங்களுக்கு தேவர்களும் தேவிகளும் ஆகிவிட்டார்கள், உங்களை ரட்சிக்கிறவர்கள். அவங்க சொல்றதெல்லாம் வேதவாக்கு. பரிசுத்த வேதாகமம் சொல்கிற வார்த்தைகள் உங்களுக்கு வேண்டாம், நீங்க அதுக்கு கீழ்ப்படியவே மாட்டீங்க. அதான் அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் சீர்கேட்டின் மக்களாய் இருந்து கொண்டு மற்றவர்கள் தங்களை போல் துன்மார்க்க உலகிலே சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு சுமார் 3200 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்றைக்கு சுமார் 3100 ஆண்டுகளுக்கு முன்பு சாலமோன் ஞானி பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கூறி அறிவித்திருக்கிறான்.
துன்மார்க்கத்திலிருந்து ஒருவரையும் விடுவிக்க முடியாது. நீங்கள் அதைத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பேதுருவை கொண்டு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கூறுகிறார். துன்மார்க்க உலகிலே, சீர்கேட்டின் உலகிலே, பிரேத குழியிலே இருந்து கொண்டு தங்களை போல் செத்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய், பிரேத குழிகளாய் நாறிக்கொண்டிருக்கிற மனிதர்கள், மற்ற அவர்களைப் போல நாறிக்கொண்டிருக்கிற பிரேத குழிகளாய், செத்த நடைபணங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை விடுவிக்கவே முடியாது. புரியுதா? அதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், அவைகளில், அதாவது ஒரு முறை, அந்த 19ஆம் வசனத்தில் இன்னொரு பகுதி இருக்கிறது. எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, மதுபான குடிவரியிலே ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருந்தால் அவன் மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிறான். விபச்சாரத்தினால் ஒருத்தன் ஒரு பெண்ணோடு உடலுறவு வைத்துக் கொள்ளுகிற, அவனுக்கு ஒரு பெண்ணோடு உடலுறவு வைத்துக் கொள்ளாமல் தூக்கமே வராதுன்னா அவன் அந்த உடலுறவுக்கு, மாமிச இச்சைக்கு, காம இச்சைக்கு அடிமையாக இருக்கிறான். வேசித்தனத்திற்கு, விபச்சாரத்திற்கு அடிமையாக இருக்கிறான். உனக்கு பணம், அடுத்தவன் பணமாவது, எந்த பணமாவது, உன் பாக்கெட்ல டெய்லி 500 ரூபாய் 1000 ரூபாய் உங்க பாக்கெட்ல வரலன்னா அவனுக்கு உறக்கம் வராது. நீ பண ஆசையின் இச்சைக்கு, திருட்டு தொழில், பணம் திருடுவதற்கு, காணிக்கை திருடுவதற்கு அடிமையாக இருக்கிறாய். நீ எப்படி மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கலாம்? நீ மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுக்கலாம்? நீ எப்படி மற்றவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும்? ரட்சிப்பு கர்த்தருடையதாயிட்டு, மனிதர்கள் எவரையும் ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. வேதத்தை தேடி படியுங்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் மட்டுமே. பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினால் மட்டுமே. நீ தண்ணியில முக்கி ரட்சிப்பு கொடுக்கிற, நீ தலையில கை வச்சு ஆசீர்வாதம் அபிஷேகம் கொடுக்கிற, எப்படி கொடுப்ப? ஆவியின் மேல் உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆவியின் மேல் ஒருவனுக்கும் ஒரு அதிகாரமும் இல்லை. ஆவியை கொடுப்பதற்கும் அதிகாரம் இல்லை, ஆவியை எடுப்பதற்கும் அதிகாரம் இல்லை, மரணத்தின் மேலும் தன் ஆவியை, ஜீவனை விட்டுவிடுவதற்கும் அதிகாரம் இல்லை. நீ எப்படிப்பா பரிசுத்த ஆவியை, தேவனுடைய ஆவியை மனிதர்களுக்கு கைய வச்சு அபிஷேகம் கொடுக்கிற? நீ கீழ்ப்படுகிறாயா வேதவசனத்திற்கு? மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறாய்? எச்சைகளே, காணிக்கைகளுக்காக எச்ச பொறுக்கி வேலை செய்றீங்க. நீங்க எல்லாம் ஆலோசனை சொல்ல வர்றீங்களா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீ மற்றவர்களுக்கு கொடுக்கிற ரட்சிப்பும், நீ பெற்றுக்கொண்டே என்று சொல்லுகிற ரட்சிப்பும், மறுபடி பிறப்பும், ஆவி அபிஷேகமும் பிசாசினுடையது. தேவனுடைய ஆவியால் நீங்கள் நடத்தப்படவில்லை. வஞ்சிக்கிற ஆவிகளால், சிலை வணக்கக்காரர்களின் ஆவிகளால், அசுத்த ஆவிகளால், பாபிலோனின் அருவருப்பின் ஆவிகளால், பாபிலோனின் வேசித்தன ஆவிகளால் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். அந்த அபிஷேகங்களை அந்த சீர்கேட்டின் ஆவிகளின், சீர்கட்ட மக்களின் ஆவி அபிஷேகங்களை மற்றவர்களுக்கு தலையில கை வச்சு கொடுத்துட்டு இருக்க. நீங்க எல்லாம் ஆலோசனை சொல்ல வர்றீங்க. ஒரு வசனத்துக்கு கூட கீழ்படியாதவன். சுருக்கமா அந்த பொம்பளை எங்க உள்ளவன்னு தெரியாது, பேர் தெரியும், இந்துல இருந்து கன்வெர்ட் ஆகி வந்திருக்கா, அவளும் தெரியுது, அவளும் பிரசங்கி, தீர்க்கதரிசினி. அதான் அடுத்த வசனத்தில் அது சொல்லுது. அந்த வசனத்தையும் கூட சேர்த்து பேசிட்டு முடிச்சிருவேன். ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, ஒருத்தி எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறாளோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். நீ அடிமைப்பட்டிருக்கிற அந்த பாவக்கட்டில் இருக்கின்றது. உன்னையே விடுவித்துக் கொள்ள முடியாத நீ மற்றவர்களுக்கு சுயாதீன விடுதலையை, ரட்சிப்பை எப்படி கட்டளையிடுவாய்? எப்படி வாக்கு பண்ணுவாய்? உன்னை நீயே கேட்டுப்பார். பிசாசின் பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொன்ன முன்பு நீ உன்னை நிதானித்து அறிந்திருக்க வேண்டும். நீ எந்த ஒரு வேத வசனத்திற்காவது நீ கட்டுப்படுகிறாயா? தேவன் நேரடியாக கூறி வைத்திருக்கிற வார்த்தைகளுக்கோ, ஆண்டவராகி தேவன் மனிதனாக பிறந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாக நின்று கூறி அறிவித்த வார்த்தைகளுக்கோ, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஊழியக்காரர்களை கொண்டு பேசின வார்த்தைகளுக்கோ, எந்த ஒரு வேத வசனத்திற்காகவும் நீ அடிபணிந்து வாழ்ந்த பழக்கம் இருக்கிறதா? அதற்கு கட்டுப்பட்டு, அந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாயா? இல்லையே. நீ மற்றவர்களுக்கு எப்படி போதிப்பாய்? உன்னை போல
பணம் காணிக்க கொடுத்து ஒருத்தனுக்கு தலையில கையை வச்சு ஒருத்தனுக்கு தலையை பிடிச்சு கையை பிடிச்சு தலையில வச்சு ஆசீர்வாதம் ஆவி அபிஷேகம் வாங்கினேன்னு நீ நினைக்கிறியா? நான் என்ன இல்ல. மற்றொரு ஒருத்தன் ஜோம் பண்ணணும்னா 100 ரூபாய் காணிக்க கொடுத்து அவன் தலையில கை வைக்கணும்னா 5000 ரூபாய் காணிக்க கொடுத்து தலையில கையை வச்சு அவன்கிட்ட அபிஷேகம் வாங்கினவன் நினைச்சியா? மறுபடி பிறந்த கள்ளப்பறை சுத்த காணிக்கை பறிக்கிற கொள்ளைக்காரர்களிடத்தில் தேவனுடைய மனுஷர்கள் என்றும் பரிசுத்தவான்கள் என்றும் மறுபடி பிறந்தவர்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கள்ள ஓனாயின்னு நினைச்சேன். என்ன நீ? நான் ஊழியத்து நிமித்தம் 5 நயா பைசா வாங்க மாட்டேன். என் சொந்த பணத்தை செலவழிச்சு ஊழியம். நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ காணிக்கைக்காக ஊழியம் செய்கிற ஓனாய், வேட்டை நாய். நீ எனக்கு ஆலோசனை சொல்ற. முதல்ல உங்களை நீங்கள் நிதானித்தறியுங்கள். யாராக இருந்தாலும் சரி, நான் எல்லாரையும் சேர்த்தான் பேசுறேன். புரிந்து கொள்ளுங்கள். சொல்லுகிறார் 20ஆம் வசனம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அறியணும். இந்த இடத்துல அந்த வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேரடியாக கூறிய வார்த்தை, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய என்னையும், அதாவது இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீ அந்த வார்த்தையை பிரசங்கிக்க கூடாதுன்னு என்கிட்ட சொல்ற? உன்னுடைய வேத அறிவு என்னங்கிறது உன்னுடைய கமெண்ட்ல எனக்கு புரிஞ்சுச்சு. ஆண் தேவனாகிய கர்த்தர், படைப்பின் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக நின்று ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், மூவர் ஒருவராயிருக்கிற, அதுக்கு அர்த்தம் என்ன? ஒன்றான மெய் தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய மூவரும் ஒருவராயிருக்கிற மெய் தேவனாகிய உம்மையும், அதாவது இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு மனிதனாக அனுப்பின பிதாவாகிய தேவனையும் அவரால் அனுப்பப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீ அறிந்திருக்கிறியா? தெரிந்திருந்தா எனக்கு அந்த கமெண்ட் போடுவியா? இதையெல்லாம் பேசக்கூடாது, இதையெல்லாம் பிரசங்கிக்க கூடாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற அந்த கடவுளை தான் பேச வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பெரியவரோ? படைப்பின் தேவனை குறித்தும் படைப்பின் தேவனாகிய கர்த்தரை குறித்தும், பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய மூவர் ஒருவராயிருக்கிற தேவனாகிய கர்த்தரை குறித்தும், மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவாகிய அவரை குறித்தும் அவரை பார்க்கலாம் பவுல் அப்போஸ்தலன் பெரியவரோ? அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்ற அத்தனை வார்த்தைகளுக்கும் நீ அடங்கி நடக்க வேண்டும். அதை புரிந்து கொள். இங்க என்ன சொல்ல வருகிறார்? 20ஆம் வசனத்திலே, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறியினால். உனக்கு அது தெரியலையே? உங்களுக்கு அது தெரியலையே? ஒருத்தன் பரிசுத்தாவியானவரை தான் வழிபடணும், அவர் தான் தேவன்கிற, ஒருத்தன் இயேசு கிறிஸ்து தான் தேவனுங்கிற, ஒருத்தன் பிதாதான் பழைய ஏற்பாட்டு தேவன் நமக்கு வேண்டாங்கிற, யாகவே யெகோவா என்கிற இருக்கிறவராகவே இருக்கிறேன், மாற்றமில்லாதவராகி அந்த இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் எனக்கு வேண்டாங்கிற, எனக்கு பழைய ஏற்பாட்டின் தேவன் வேண்டாம், அவர் பழிவாங்குகிறவர், இயேசு கிறிஸ்து மட்டும் போதும். ஏன்? எனக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்தவர், அவருக்கு ரத்தமும் வேண்டாம் அப்படிங்கிற, தண்ணியில போய் முழுகிற லட்சணங்கட்ட கிறிஸ்தவர்களே, தேவனை அறிகிற அறிவு கடுகளவு கூட இல்லாத ஓநாய் கூட்டமே, நீ எல்லாம் மறுபடி பிறந்து விட்டாய். ஏன் சாகிறாய்? மறுபடி மரணத்தை வென்றவன் தான் மறுபடி பிறக்க முடியும். நீ ஏன் சாகுற? உனக்கு அபிஷேகம் தந்தவன் முன்ன மறுபடி பிறக்க வச்சவன் ஏன் செத்தான்? யோசிக்க மாட்டியா? இதெல்லாம் பிசாசுகளின் ஆவிகள். பிசாசுகள் எப்படி அழிக்கப்பட போகிறதோ அதுபோல் நீங்களும் அழிக்கப்படுவீர்கள். வேற என்ன சந்தேகம்? இங்கே அவர் சொல்லுகிறார், பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். நீ மறுபடி பிறந்த யாருமே பொம்பளை செய்ய விட்டு காணிக்க பணம் செய்ய விட்டு விலகலையே, செத்துக்கிட்டே இருக்க, பல 1000 கோடி சம்பாதிச்சு வந்திருக்க. ஒரு ஏரோப்ளைன் போதாது, இன்னும் ஆளுக்கு ஒவ்வொரு வீட்டில் எத்தனை பேர் உண்டு அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு ஏரோப்ளைன் வேணும்னு கேட்கிற. நீ ரட்சிக்கப்பட்டியா? பண பிசாசுகளே, பிசாசின் மக்களே, கேட்டின் மக்களே, திருட்டு பிள்ளைகளே, பிசாசு திருடனும் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் திருடனுமாயிருக்கிற அந்த கிறிஸ்துவின் மக்களே, மனம் திரும்புங்கள், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்காதீர்கள். நீங்கள் யாரையும் ரட்சிக்க முடியாது, நீங்களே ரட்சிக்கப்படவில்லை. இன்னும்
நான் சொல்லுகிற ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். உங்கள் பாவம் மன்னிக்கப்படவில்லை, நீங்கள் உங்கள் ஆத்மா கழுவப்படவில்லை, உங்கள் இருதயம் ஆவி ஆத்மா சரீரம் புதிதாக்கப்படவில்லை. நீங்கள் எப்படி மறுபடி பிறந்து விட்டீர்கள்? கேவலமா இல்ல? அறிவு சுத்தமா அறிவை அற்ற மிருக குணம் கொண்டவர்களே. காணிக்கைகளுக்காக அடுத்தவனை கொல்ல இருக்கும், ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. நீங்க எல்லாம் எப்படி மற்றவங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பீங்க? உங்களை தன்னையே ரட்சித்துக் கொள்ள திராணியற்றவன். செத்த தேவர்களும் மாண்ட ராட்சதர்களும் தங்களையே ரட்சித்துக் கொள்ள திராணியற்ற செத்த தேவர்களும் மாண்ட ராட்சதர்களும் மரித்த மனிதர்கள் பிசாசுகளின் ஆவிகளினால் நிறைந்து மறுபடி பிறந்த ஓநாய் கூட்டமே, பிசாசுகளின் கேட்டின் மக்களே, அந்தி கிறிஸ்துவின் கேட்டின் மகன் அந்தி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துவின் பிள்ளைகளே, கூட்டாளிகளே. இங்க என்ன சொல்றாரு கேளுங்க. தேவனை இயேசு கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால், உலகத்தால், உலகத்தின் ஆவிகளால், உலகத்தின் அக்கிரமங்களால், உலகத்தின் அசுத்தங்களால், மாம்சத்தின் இச்சைகளினால், பண ஆசையினால், சம்பாத்திய இச்சையினால், உலக புகழினால், பெருமையினால், அகந்தையினால், ஆளுமையினால், வஞ்சனையினால் உன்னை நீயே ரட்சிக்கப்பட்டவன், மறுபடி பிறந்தவன், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பரிசுத்தவான் என்று உன்னை நீ புகழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், மற்றவர்களை புகழ தூண்டுகிறபடியினால் நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய். வஞ்சிக்கப்பட்டால் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் தப்பிக்கொண்டு மறுபடியும் உலகத்தின் அசுத்தங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் பெருமைக்கும் பணத்திற்கும் சொத்திற்கும் விபச்சாரத்திற்கும் மாம்ச இச்சைக்கும் பண ஆசைக்கும் ஆசையினாலும் நீ ஜெயிக்கப்பட்டால் நீ அதற்கு அடிமையாக இருக்கிறாய் மட்டுமல்ல, அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேடு உள்ளதாயிருக்கும். என்ன கேடு? அதிக கேடு, மரணம், நித்திய மரணம். சொன்னேன், பிசாசுகளும் பேய்களும் பிசாசுகளும் பூதங்களும் விழுந்து போன தூதர் கூட்டத்தின் ஆவிகளும் பாபிலோனின் அருவருப்பின் ஆவிகளும் எப்படி அழிக்கப்பட போகிறதோ அதே அழிவை நீங்களும் சந்திப்பீர்கள் என்று சொல்லுவார். ஆகவே துன்மார்க்கம் துன்மார்க்கரை விடுவிக்காது. என்ன சொல்லுகிறது பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்? அதை ஒரு முறை கூட வாசித்துட்டு செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அரை மணி நேரத்தில் முடிக்கணும்னு நினைச்சேன், 1 hour ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, எந்த செய்தியை எடுத்தாலும் 1 hourக்கு மேல போகுது. இதையாவது அரை மணி நேரத்தில் முடிச்சிடணும்னு நினைச்சேன், முடியல. அது சொல்லுகிறது பிரசங்கி 8:8, ஆவியை விடாது இருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆனா நம்ம ஆசாமிகளுக்கு எல்லாம் பரிசுத்த ஆவியை இறக்கி கொடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவனுடைய மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அதையே கண்டுபிடிக்க முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த போருக்கு மரண போராட்டம், அந்த இறுதி நாள், மரண நாளின் அந்த இறுதி போராட்டம், அந்த மரண போராட்டத்தின் மேலும் நீங்கி போவதும் இல்லை. மரண போராட்டத்திற்கு நீங்கி தப்பி பிழைக்கவும் அதிகாரம் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்காது, விடுதலை செய்யாது. துன்மார்க்கரை துன்மார்க்கம் ரட்சிக்காது, ரட்சிப்புக்குள்ளே நடத்தாது. துன்மார்க்க பாதாளம் அது தனக்குள்ளே அவர்களை விழுங்கிக் கொள்ளும். நீ எந்த ஒரு பாவத்திலே சிக்கிக்கொண்டு அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நீ தவித்துக் கொண்டு இருந்து கொண்டு நீ உனக்குள்ளே தவித்துக் கொண்டிருந்தோம். நீ மற்றவர்களுக்கு ரட்சிப்பை, தண்ணீர் முழுக்கினால் ரட்சிப்பு, அந்நிய பாசையினால் ரட்சிப்பு, அபிஷேகம், ஆவி அபிஷேகம், மறுபடி பிறப்பு என்றெல்லாம் மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தாயனால் நீ முன்னால் ஏமாற்றப்படுகிறவர்களும் நீயும் நரக பாதாளம், அடி ஆழம் கண்டுபிடிக்க முடியாத கல், பாட்டம்லெஸ் பிட், அதல பாதாளத்துக்குள்ளே விழுந்து போவாய். அது உன்னை விழுங்கி போடும். அங்கே அழிக்கப்படுவாய். நித்திய மரணத்தை சந்திக்கும். மறந்து விடாதீர்கள். துன்மார்க்க உலையிலிருந்து கரையேறுங்கள். பணாசை, பெண்ணாசை, மண்ணாசை, சம்பாத்தியை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விற்று பணம் சம்பாதிக்கிற வியாபாரம், ஊழிய வியாபாரங்கள், ஜப வியாபாரங்கள், தீர்க்க தரிசன வியாபாரங்கள், அபிஷேக வியாபாரங்கள், மறுபடி பிறப்பு வியாபாரங்கள், இவைகளை விட்டு வெளியே வாருங்கள். இவைகள் உங்களை நரக பாதாளத்துக்குள்ளே இழுத்துக் கொள்ளும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தையின் தியான செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இவைகளின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா.